வணக்கம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ பார்க்குறது நல்லது. சரிடா சரிடா, இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேணும். இப்படி சாஸ்தாவா படுத்து கிடக்கிறது யாரு? படுத்து கிடக்கிறது யாரு? இவர் எப்பேற்பட்ட முதலமைச்சர். இவர் சொல்றாரு, நான் படிப்படியா வளர்ந்து வந்தேன். இவரு தவழ்ந்து தவழ்ந்து தரையோட தரையா அழகான ஒரு குழந்தை. நம்ம உதயநிதி இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் இந்த ஒரு ஃபோட்டோவை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். எப்படி இபிஎஸ் சிஎம் ஆனார் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை தான் அவர் காரணமாக சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த ஃபோட்டோ இன்னும் உதயநிதி கையில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் புதுசாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க போகிறாங்களாம். அப்போது எப்படியும் சிஎம்மாக நம்ம எடப்பாடி தான் இருப்பார் இல்லையா. ஒருவேளை கவர்னர் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க விடாமல் திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இபிஎஸ் தான் சிஎம்மாக இருப்பார். அப்போது இந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு நம்ம உதயநிதி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். இபிஎஸ் எப்படி சிஎம் ஆனார் அப்படின்றத பற்றி தான் நம்ம உதயநிதி ஃபோட்டோ காட்டிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த ஓட்டு கேட்குற நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போகிற நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ திருப்பியும் இபிஎஸ் ஒரு வேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு சிஎம் ஆனார்னா அது இந்த முறை எதுக்குள்ளே விழுந்து இவர் சிஎம் ஆகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை எங்கேயாவது கண்டிப்பாக வைக்க சொல்லுங்கள். அப்பப்போ அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அந்த ஃபோட்டோ இருக்கா இல்லையா அப்படின்றத உதயநிதி கிட்ட. இப்போ இந்த ரெண்டு பேரும் ஆட்சி அமைச்சாங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது எனக்குள்ள சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கு மட்டும் இந்த திமுக தொண்டர்களோ இல்லைன்னா அதிமுக தொண்டர்களோ இல்லைன்னா இந்த ஊப்பிகளோ இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோ எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ அதிமுக திமுக தொண்டர்கள்னு கிடையாது, இனிமேல் இணைந்த திமுக தானே. அதனால் இணைந்த திமுக தொண்டர்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். 5 வருஷம் கழித்து, அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து திருப்பியும் ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் அதிமுக தனியாக திமுக தனியாக போட்டியிடுமா இல்லை ஒன்றா சேர்ந்து போட்டியிடுவாங்களாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது 5 வருஷம் கழித்து தனித்தனியாக போட்டியிட முடியாது. அப்படி போட்டிட்டாங்கன்னா யாரை குறை சொல்லி இவங்க ஓட்டு கேட்பாங்க? அதிமுக காரங்க திமுக காரங்க சரியில்லைன்னு ஓட்டு கேட்பாங்களா, இல்லைன்னா திமுக காரங்க அதிமுக காரங்க சரியில்லைன்னு ஓட்டு கேட்பாங்களா? அப்படி கேட்க முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்லி தமிழ்நாட்டில் இனிமேல் எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க, எங்களுக்கே ஆட்சியை கொடுங்க அப்படின்னு இவங்க எப்படி ஓட்டு கேட்பாங்க? திமுகவும் அதிமுகவும் தனியாக நிற்கும் பட்சத்தில் அப்படி நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா. ஏன்னா ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா இனிமேல் இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றா தான் இருந்து ஆகணும். தனித்தனியாக இனிமேல் அதிமுக திமுகன்னு தனியாக நிற்கவே முடியாது. அப்படி நின்னாங்கன்னா அந்த தொண்டர்கள் பயங்கரமாக ஸ்ப்ளிட் ஆகிருப்பாங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கோடி வாக்காளர்கள் இவங்களுக்கு தனியாக அதிமுகவுக்கு தனியாக திமுகவுக்கு தனியாக இருந்தாங்கன்னா இப்போ இந்த முடிவு தெரிஞ்ச உடனே 50 லட்சம் பேர் தனியாக போயிருப்பாங்க. அது தாவைக்கா பக்கம் போயிருப்பாங்க. ஸோ அடுத்த எலெக்ஷனில் இவங்களால் தனித்தனியாக போட்டியிட முடியாது. அப்படி போட்டியிடுவாங்களா, இல்லை அடுத்த எலெக்ஷன்லையும் இணைந்த திமுகவாகவே போட்டியிடுவாங்களா, அந்த ஒரு கேள்வி இருக்குது. அதை விட முக்கியமான கேள்வி என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தல் வருது பாருங்க 2029. அப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலாம் நாட்டை எந்த கட்சி ஆளணும் அப்படின்றது, காங்கிரஸா பிஜேபியா, அதுதான் அங்கே முக்கியமான கேள்வி. அப்போது கண்டிப்பாக திமுக அதிமுக இப்போ ஒன்றா சேர்றதுக்கு முக்கியமான காரணமே காங்கிரஸ் விஜயுடன் இணைஞ்சது தான். அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸ் மேலே ஒரு கோபம் இருக்கும். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 2029 திமுகவும் அதிமுகவும் இந்த இணைந்த திமுக கட்சி யாருக்கு ஓட்டு கேட்பாங்க? காங்கிரஸுக்கா பிஜேபிக்கா? கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் கேட்டாகணும் இல்லையா. காங்கிரஸ் மேலே இருக்கிற கோபத்தால் காங்கிரஸுக்கு கேட்க மாட்டாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரும் பிஜேபிக்கு அந்த நேரத்தில் ஓட்டு கேட்குறாங்கன்னா நாட்டை பிஜேபி ஆள்வதற்காக இவங்க ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா, இல்லைனா அவங்களுக்கான எம்பி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ இப்போ மட்டும் நீங்கள் பிஜேபியோடைய ஆதரவாளர்கள் இல்லை பிஜேபியோடைய ஏ டீம் இல்லை பி டீம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்கள் எப்படி நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்கு தான் ஓட்டு கேட்க போகிறீங்க, உங்களுடைய எம்பிலாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா காங்கிரஸ் பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ இப்போவே சொல்லிட்டு போங்களேன், நீங்கள் ஏ டீம் பி டீம் அப்படின்னு. ஸோ இந்த இணைந்த திமுக 2029 பிஜேபி தான் இந்தியாவை ஆளணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இவங்க ஓட்டு கேட்பாங்க. இவங்களுடைய எம்பிங்களை அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் கொடுப்பாங்க. அப்போ இப்போவே இவங்க பிஜேபியின் ஆதரவு நிலைப்பாடை தான் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் நாங்கள் பிஜேபியின் ஏ டீம் இல்லை பி டீம் இல்லை அப்படின்னு இந்த அதிமுகவும் திமுகவும் சொல்கிறதுல இனிமேல் அர்த்தமே இல்லை. நீங்கள் ஏ டீமும் பி டீமும் தான். அடுத்த கேள்வி, இப்போ வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல இந்த எலெக்ஷனில், இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் திமுக சில வாக்குறுதிகளை கொடுத்தது, அதிமுக சில வாக்குறுதிகளை கொடுத்தது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கும் போது
திமுக கொடுத்த வாக்குறுதிகளையும் அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளையும் சேர்ந்து நிறைவேற்றுவாங்களா? அப்படி நிறைவேற்றி தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா இவங்க மக்கள்கிட்ட இந்த வாக்குறுதிகளை சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு 47 சீட்டு, திமுகவுக்கு ஒரு 57 சீட்டு, 59 சீட்டு அப்படின்னாலும் அதெல்லாம் மக்கள் வந்து உங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி போட்ட ஓட்டு. அப்போ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்களா? 2 பேருடைய வாக்குறுதிகளையும் சேர்ந்து வரும்போது நிறைய வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற வேண்டியிருக்குமே, அதையெல்லாம் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு இல்லை, செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அதிமுகவும் திமுகவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மிக நல்ல கட்சிகள் ரெண்டுமே இல்லையா? இது வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை. இப்போ 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. 2 பேரும் இணையும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அப்படின்னு எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அதையெல்லாம் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் திமுக அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கும் இல்லையா? அதை செஞ்சாகணுமே, அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நம்புங்க. திமுக வரும்போது அதிமுக கொண்டு வந்த திட்டத்தின் பெயரை மாற்றுறது, அதிமுக வரும்போது திமுக கொண்டு வந்த திட்டத்தின் பெயரை மாற்றுறது அப்படிலாம் இருந்தது. இப்போ இவங்க 2 பேரும் அந்த திட்டத்துக்கெல்லாம் அந்தந்த பேர் அப்படியே வைப்பாங்களாம். இந்த அம்மா உணவகம்லாம் திருப்பியும் சரி பழையபடி செயல்படுமா? ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். எல்லா திட்டங்களும் வந்து அந்தந்த பேர்லேயே இருக்குமா? அப்புறம் சிஎம் ஆஃபீஸில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது செவுத்தில் கருணாநிதியுடைய ஃபோட்டோ இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணும்போது செவுத்தில் கலைஞருடைய ஃபோட்டோவும் ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவும் சேர்த்து வைப்பீங்களா? எப்படி புரட்சித் தலைவியும் கலைஞர் கருணாநிதி 2 பேரையும் சேர்த்து வைப்பீங்களா? இனிமேல் நீங்கள் கட்சி மீட்டிங்லாம் போடும்போது அங்கெல்லாம் வந்து புரட்சித் தலைவியுடைய ஃபோட்டோவும் கலைஞருடைய ஃபோட்டோவும் ஒன்றா சேர்த்து வச்சு தான் அங்கெல்லாம் அந்த கட்சி மீட்டிங்லாம் போடுவீங்களா? திமுகவை சேர்ந்தவங்க வந்து ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிறதும், அதிமுகவை சேர்ந்தவங்க வந்து கலைஞரை புகழ்ந்து பேசுகிறதும் இதையெல்லாம் நம்ம வந்து இனிமேல் பார்க்க முடியும் இல்லையா? இந்த மேடைகள்லாம் இவங்க 2 பேரும் ஃபோட்டோ வச்சு இவங்க ரெண்டு பேரும் பெரிய மகானாக்கி விட்ருவாங்கம்மா, 2 பேரும் மாறி. இதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா இதெல்லாம் இருக்கிறதா அதிமுக தான் சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சாலாம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே திமுக ஆட்சி தான் அப்படின்னு அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது இந்த கொலை, கொள்ளை, கஞ்சா, கற்பழிப்பு இதெல்லாம் இருக்கும். இது கண்டிப்பாக அது வந்து இருக்க தானே செய்யும். ஏன்னா திமுகவும் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கூற்றுப்படி திமுக அவங்க கூட இருக்கும்போது அதெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் யார் கேள்வி கேட்பாங்க? திமுக காரங்க அதிமுக காரங்களையும் கேள்வி கேட்க முடியாது, அதிமுக காரங்க திமுக காரங்களையும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா இதெல்லாம் இருக்கும்போது அதையெல்லாம் வந்து யார் கேள்வி கேட்பாங்க? திமுக அதிமுகவையும் அதிமுக திமுகவையும் கேள்வி கேட்காது. இனிமேல் தாவேக்காக தான் கேள்வி கேட்கணும். ஒருவேளை எதிர்க்கட்சியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கூற்றுப்படி அவங்களையும் நீங்கள் கேட்க விட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆட்சி அனுபவம் இருக்குது, நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. அப்போ இதையெல்லாம் யார் தடுக்கிறது? அதிமுகவை விமர்சனம் பண்ணி பேசின ஊப்பிங்களும் இல்லை திமுகவை விமர்சனம் பண்ண ஊப்பிங்களும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்களே. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து யாரை விமர்சனம் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கும்போது யாரை இவங்க குறை சொல்ல முடியும்? யாரையும் குறை சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் செய்கிற குற்றத்தை வந்து 2 பேருமே கேள்வியே கேட்காம அந்த குற்றங்கள் பெருகி தமிழ்நாடு மிக மோசமான ஒரு நிலையை அடையும். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு இந்த 2 கட்சியுமே ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா தாவேக்காவையும் இவங்க கேள்வி கேட்க விட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது அப்படின்ற அந்த கேள்வி கேட்பாங்க. நீங்கள் தற்குறிகள் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் விஜயுடைய ரசிகர்களை வந்து தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 70 வருஷ கட்சிக்கும் 50 வருஷ கட்சிக்கும் இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க பாருங்கள். இந்த கட்சியை மாறி சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். திமுகவை எதிர்த்து அதிமுகவும், அதிமுகவை எதிர்த்து திமுகவும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தானே ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு இவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னா இந்த தொண்டர்களை, இந்த திமுக அதிமுக தொண்டர்களை கோழைகள் அப்படின்றதை தவிர வேறு என்ன சொல்கிறது? தாவேக்காவின் தொண்டர்களை நீங்கள் தற்குறிகள் அப்படின்னும் போது திமுக அதிமுக தொண்டர்களை உங்களை வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க விடாமல் இந்த 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது இந்த 2 கட்சியுடைய தொண்டர்களும் அதை கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை எல்லாம் வந்து கோழைகள் அப்படின்னு தானே சொல்லணும். தற்குறியாக இருக்கிறதை விட கோழையாக இருக்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றத யோசிங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இவங்க 2 பேரும் ஆட்சி அமைக்கிறதுக்கு, அப்படி ஒரு வேளை ஆட்சி அமைக்கிறதா இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா இந்த திருமாவும் சிபிஐ சிபிஎம். ஒருவேளை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ இந்த பிஜேபியின் ஏ டீம் பி டீம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏ டீம் பி டீம் இருக்குது பாருங்கள். டிஎம்கே ஏடிஎம்கே
அதோடு சேர்ந்து விசிகா சி டீமாக சேர்ந்தோம். ஏன்னா தமிழ்நாட்டை இவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு தள்ளுறதுக்கு காரணமாக இருக்கிறது இவங்க தான், இந்த விசிகாவும் சிபிஐ சிபிஎம் தான். ஸோ இவங்களை வந்து சி டீம் தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏ டீம் பி டீம் சி டீம்னு இந்த எல்லா டீமும் சேர்ந்து பிஜேபியுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் வர்றதுக்கும் அவங்களுடைய கொள்கையை வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தை எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பரப்புறதுக்கும் மிக உதவியாக இருக்கிறதே இவங்க எல்லாரும் தான் அப்படின்றது தான் மக்கள் வந்து உணர வேண்டியிருக்கும், மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தெரியும் விசிகா சிபிஐ சிபிஎம்லாம் கூட சேர்ந்து அவங்களும் ஒரு சி டீமாக பிஜேபிக்கு சி டீமாக ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த 2 திராவிட கட்சிகள் அப்படின்ற பேரை சொல்லி தமிழ்நாட்டை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக இருந்த இந்த 2 கட்சிகளிடமிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏ டீம் பி டீமோட சேர்ந்து விசிகாவை சி டீமாக சேர்த்துருங்க. என்னுடைய இந்த கேள்விக்கெல்லாம் யாருக்கிட்டையாவது பதில் இருந்ததுன்னா சொல்லுங்கள். 5 வருஷம் கழித்து திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து போட்டியிடுமா? அப்படி போட்டியிடுறதை தவிர வர வாய்ப்பு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுவாங்க? திருப்பியும் பிஜேபி தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும், மோடி கவர்மெண்ட்டை தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா காங்கிரஸை எதிர்த்து தானே இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலையும் பிஜேபிக்கு தானே இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கும் எனக்கு பதில் வேணும். விஜயை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் கூப்பிடுறாரா? இந்த இணைந்த திமுக, அதாவது அதிமுக திமுக அப்படின்ற இந்த 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டை படுங்குழியில் தள்ள போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் கருத்து சொல்லணும். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.